ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நருட்டோவில் இருக்கக்கூடிய டாப் 10 ஆர்க்ஸை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். 俺の名はドン・キホーテ・ド・フラミンゴ. டாப் 10ல் இருக்க ஆர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசுகாக ரெஸ்கியூ மிஷன் ஆர்க் தான் கைஸ் இருக்குது. நருட்டோ கிளாசிக்கோட எண்டில் ஜிரையாவோட ட்ரைனிங்க்கு போவோம் 2 வருஷத்துக்கு. அது மாதிரி ட்ரைனிங்கெல்லாம் முடிச்சுட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் இடன் லீஃப்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதாங்க இந்த ஒரு ஆர்க்கோட ஸ்டோரியே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்காட்சுகே வந்துட்டு நம்ம ஒன் டெயில் பீஸ்ட்டு கேப்சர் பண்ணுறதுக்காக வருவாங்க, அதாவது நம்மளோட சாண்ட் வில்லேஜுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரா வந்துட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக நம்மளுடைய நருட்டோ சாஸ்கேங்கிற பாருங்க, நருட்டோ கக்காஷி அண்ட் சக்குரா வந்துட்டு போவாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுங்கிறதாங்க இந்த ஆர்க்கோட ஒரு கதை. அப்புறம் இந்த ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அக்காட்சு மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பாங்க, சசோரி அண்ட் லீடரா. அப்புறம் இந்த ஒரு ஆர்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காராவோட ஒரு சேடான பேக் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் சசோரியோட பேக் ஸ்டோரியுமே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. சசோரியோட பேரண்ட்ஸை வந்துட்டு நம்ம சக்குமோட்டாக்கு தான் கொன்றுப்பாரு அப்படிங்கிறதையுமே சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு ஆர்க்கில். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஆர்க்கில் பற்றி சொல்கிறதுக்கு இருக்குது. அப்புறம் வந்துட்டு நம்ம நருட்டோ அண்ட் காராவோட அந்த ஒரு பாண்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த ஆர்க்கில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா 10th பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ என்னோட லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்க ஆர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் வருஷனாடே அந்த ஆர்க் தான் கைஸ் இருக்குது. இந்த ஆர்க்கை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்ம இருதன் சரட்டோவி செத்ததுக்கப்புறம் கொனா வில்லேஜில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இருதன் செத்ததுக்கப்புறம் யார் ஒக்காக ஆகுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்ல கைஸ். அப்போ வந்துட்டு நம்ம ஜெரையாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒக்காக ஆக சொல்லுவாங்க. பட் நம்ம ஜெரையா தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுன்னாடையை தேடி போவார். அப்படி தேடி போகிறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறதாங்க இந்த ஒரு ஆர்க்கோடைய அந்த ஒரு ஸ்டோரியே. ஸோ அப்புறம் இந்த ஒரு ஆர்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பாங்க இந்த ஆர்க்கோட ஸ்டார்டிங்லேயே. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆர்க்கில் நம்ம 3 லெஜெண்டரி சன்னின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆர்க்கில் தான் நம்ம ஜிரையா வந்துட்டு ரசிங்கான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் தான் எங்கள் இந்த ஆர்க்கில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 9th பிளேஸில் போட்டிருக்கேன். என்னோட லிஸ்ட்டில் 8th பிளேஸில் இருக்க ஆர்க் என்ன அப்படின்னா த 4th கிரேட் நிஞ்சா வார், அந்த ஆர்க் தான் கைஸ் இருக்குது. என்னடா நீ இந்த ஆர்க்கை போய் இந்த இடத்துல போட்டிருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவாலாம் ஒன்றுமே பிடிக்கல கைஸ். ஏன் அப்படின்னா இதில் இருக்க ஃபில்லர்ஸ் தான் அவ்வளோ ஃபில்லர்ஸ் இருக்கும் கைஸ் இந்த ஆர்க்கில். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆச்சு இந்த ஆர்க்கை பார்க்குறதுக்கு. மற்றபடி இதில் இருக்க ஃபைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காய் வெர்சஸ் மதரா, அப்புறம் ஃபைக்காக வெர்சஸ் மடராலாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கை வந்துட்டு நான் 8th பிளேஸில் போட்டிருக்கேன். அப்புறம் கடைசியில் வேற அந்த ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க, காகுயா ஓச்சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆச்சு, என்னடா இன்னுமே இழுக்கிறீங்க இந்த ஆர்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஒரு ஆர்க்கை 8th பிளேஸில் போட்டிருக்கேன் கைஸ். இந்த ஆர்க்கை பற்றி நான் அவ்வளோவா நான் பேசவே விரும்பல. இதில் இருக்க ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இதில் இருக்க ஃபைட்ஸ் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கை நான் வந்துட்டு 8th பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு மேபி இந்த யாருக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு என்னமோ தரல கைஸ், இந்த யாருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு கொஞ்சம் கீழே போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஆர்க்கை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோதான். இந்த ஆர்க்கை பற்றி நான் அவ்வளோவா ஒன்றும் பேச விரும்பல, ஏன்னா எனக்கு இந்த ஆர்க்கு அவ்வளோவா ஒன்றும் பிடிக்கவே இல்லை. 7th பிளேஸில் இருக்க ஆர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்காட்சுகி செப்பரேஷன் வந்து ஒரு ஆர்க் கைஸ். இந்த ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகாமாரு தலைவருக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்ட ஒரு ஆர்க்கு. ஸோ இந்த ஆர்க்கை பற்றி சொல்லணும்னா நம்ம ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகாமாரு தான். ஷிகாமாரு வந்துட்டு எப்படி நம்ம ஆசுமா சென்ஸு கொன்னதுக்கு எப்படி ரிவெஞ்ச் வாங்குறாரு அப்படிங்கிறது தான் கைஸ் இந்த ஒரு ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செம ஆர்க்கு. நம்ம ஹிடான் அண்டு காக்குசுவை பற்றி நல்லாவே காமிச்சிருப்பாங்க. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷிகாமாரு கேரக்டரை ரொம்பவுமே பிடிக்குங்க. ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஆர்க்கில் சொல்கிற அளவுக்கு என்ன அப்படின்னா நம்ம ஆசுமா சென்சேவை கொண்டுருவாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஆள் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறான் அப்படிங்கிறது தான் அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த ஒரு ஆர்க்கு. நம்மளோட இந்த டீம் 10 அந்த ஒரு டீமுக்கான ஒரு ஆர்க்கு தான் அது. ஸோ நம்ம ஷிகாமாரு வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய யூஸ் பண்ணி நம்ம ஹிடானை வந்து பார்த்திங்கன்னா கொள்ளுவார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஷிகாமாரு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்க் கொடுத்து வேறு லெவலாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்க்கு அப்புறம் நான் ஷிகாமாருவை பார்க்குற அந்த ஒரு விதமே வந்து பார்த்திங்கன்னா மாறிச்சு. ஷிகாமாருடா ஏதோ ஐடியா வச்சுருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். இந்த ஆர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு செஞ்சு விட்டான் ஷிகாமாரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7th பிளேஸில் போட்டிருக்கேங்க கைஸ். ஓகேவா. ஸோ என்னோட லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்க ஆர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாசுகே ரெக்கவரி மிஷன், அந்த ஒரு ஆர்க் தாங்க கைஸ் இருக்குது. இந்த ஆர்க்கை பற்றி சொல்லணும்னா நம்ம சாசுகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு கிட்ட போவார். ஸோ அதை எப்படி தடுத்து நிறுத்துறானுங்க அப்படிங்கிறது தான். ஸோ தடுத்துலாம் நிறுத்த மாட்டாங்க, எப்படியும் போயிடுவாங்க. ஸோ அவனை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவானுங்க.
ஸோ அதான் கைஸ் இந்த ஒரு ஆர்க்கில் இருக்குது. ஸோ இவங்க ரெஸ்கியூ பண்ண போய் இவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வேற ஒரு டீம் மாதிரி வரும் கைஸ். ஸோ நம்ம காரா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராக்லியை வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வருவாங்க. அது மாதிரி சிக்கமாரோ வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நம்ம டெமாரி வருவாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஆர்க்கில் வேறு என்ன காமிச்சிருப்பாங்க, நம்ம கிமிமாரு வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம நருட்டோ வெர்சஸ் சாஸ்கே அந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். ஸோ இந்த ஃபைட்டை முடிஞ்ச உடனே நம்ம நருட்டோ வந்துட்டு ஜெரையாவோட ட்ரைனிங் போயிடுவார். ஸோ அதோட நருட்டோ கிளாசிக்காக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுச்சு. ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இந்த ஆர்க்கை பற்றி சொல்கிற அளவுக்கு இருக்குது. வேறு என்ன, எல்லா பாய்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுனின் எக்ஸாமில் காட்டின எல்லா கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்க்கில் தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா நான் 6th பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ என்னோட லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்க ஆர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைக்காகே சம்மிட் அந்த ஒரு ஆர்க் கைஸ். ஸோ இந்த ஆர்க்கை பற்றி சொல்லணுன்னா இந்த ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம சாசுகேவை பற்றின ஒரு ஆர்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாசுகே vs டான்ஸோ வந்து ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாசுகே வந்து அந்த ஃபைக்காகே சம்மிட்டில் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ அது அப்படியே அந்த தலையெல்லாம் நின்று ஒரு மாதிரி பார்ப்பாங்க கைஸ் இந்த ஒரு காகேஸெல்லாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாசாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டான்ஸோ வந்துட்டு இந்த ஒரு ஆர்க்கில் 6th ஒக்காகவே வருவான். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆர்க்கை பற்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆர்க்கில் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லா காகையுமே ஒன்றா சேர்ந்து டிசிஷன் எடுப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஒயிட் ஜெட்ஸு என்ட்ரி கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒபிட்டோ வச்சு அதை சொல்ல மறந்துட்டு பாருங்க. ஒபிட்டோ வந்து மடராவாக வந்து நான் வந்துட்டு நீங்கள் ஒன்று 8 tail ஜிஞ்சுரிக்கி அப்புறம் 9 tail ஜிஞ்சுரிக்கி வந்து எங்ககிட்ட கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா வார்க்க தயாராகுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடுவான். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்க்கை 5th பிளேஸில் போட்டிருக்கேன் கைஸ். ஸோ எனக்கு இந்த ஒரு ஆர்க்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இந்த ஆர்க்கை பற்றி வளவலன்னு பேசாமல் அடுத்த ஆர்க்கை பற்றி பார்க்கலாம் கைஸ். சாசுகே vs இட்டாச்சி அப்படிங்கிற ஒரு ஆர்க் இருக்கும் கைஸ். அதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4th பிளேஸில் போட்டிருக்கேன். இந்த ஆர்க்கை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதை ஃபைட்டு பிட்வீன் டூ உச்சியா பிரதர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். ஸோ இந்த ஒரு ஃபைட்டுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நருட்டோ கிளாசிக்லேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்க்கில் நடந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபைட்டுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்க்கை நான் 4th பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ ஆமாம், அப்புறம் என்ன கைஸ் இந்த ஆர்க்கில் இருக்குது பேசுகிற மாதிரி வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இந்த ஆர்க்கை பற்றி நான் வேறு ஒன்றும் பேசவுமே விரும்பலை. ஸோ இந்த ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த குட் ஆர்க் அப்படின்னு சொல்லிடலாமா? சரி ஓகே, அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு என்னோடய லிஸ்ட்டில் என்ன ஆர்க் இருக்குது அப்படின்னா டெய்ல் ஆஃப் ஜெரையா அந்த ஒரு ஆர்க் கைஸ். இந்த ஒரு ஆர்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெரையாவுடைய அந்த ஒரு ஃபைட் இருக்கும், ஜெரையா vs ஸ்பெயின். ஸோ நம்ம தலைவர் வந்து பார்த்திங்கன்னா தோத்துருவார். பட் இருந்தாலுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சண்டை போடுவார். சேஜ் மோட்லாம் போட்டு மாசு காட்டியிருப்பார். ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெரையா வந்துட்டு இறந்துருவார் இல்லையா? இறந்ததுக்கப்புறம் இவங்க சும்மா இல்லாமல் அவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுவாங்க. ஸோ நம்ம மவுண்ட் மியா புக்கில் வந்துட்டு நம்ம நருட்டோ இருக்கும் பொழுது அவர் எழுதின புக்கு அதுன்னு சொல்லிட்டு நம்மளை அழுவே விட்டுருவாங்க இந்த ஆர்க்கில். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்க்கை வந்துட்டு நான் வந்துட்டு 3rd பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்குமே இந்த ஒரு ஆர்க்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு ஆர்க்கு. ஸோ ரொம்பவுமே ஒரு கதற விட்டார ஆர்க்கு அப்படின்னு சொல்லாங்க. என்ன தான் இட்டாச்சி பற்றி சொல்லியிருந்தாலுமே அதோட இந்த ஒரு ஆர்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கதற விட்டுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஆர்க்கை பற்றி நான் வேறு ஒன்றும் பேச விரும்பலை. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட லிஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனின் எக்ஸாம் அண்டு கொனோவா கிரஷ் அந்த ஒரு ஆர்க் தாங்க இருக்குது. அப்புறம் இந்த ஒரு ஆர்க்கில் தாங்க எல்லா சினோபியை பற்றியுமே, அதாவது கெனின்ஸை பற்றியுமே நல்லா டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த ஒரு ஆர்க்கில் தாங்க ஒரோச்சிமாரு பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ வேறு என்ன இருக்குது இந்த ஆர்க்கில் சொல்கிற அளவுக்கு? அப்புறம் இந்த ஒரு ஆர்க்கில் வந்து ஃபைட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் கைஸ். நம்ம நருட்டோ vs நிஜி, அப்புறம் ராக்லி vs காரா அதெல்லாமே நல்லாயிருக்கும். அப்புறம் கொனோவா கிரஷ் அப்படின்னா நம்ம இருசன் சாரட்டோபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு போட்டுட்டு இருப்பார். ஸோ அதை பற்றி தான் இருக்கும். ஒரோச்சிமாருனா யார், அப்புறம் அவனோட கோல் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிருதன் சாரட்டோபி வந்து பார்த்திங்கன்னா அந்த வயசில் ஒரோச்சிமாருவோட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் வேறு என்ன கைஸ், இந்த ஒரு ஃபைட்டு தான் இருசன் vs ஒரோச்சிமாரு அந்த ஒரு ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா 8 எபிசோடுன்னு நினைக்கிறேன், 8 எபிசோடோ 9 எபிசோடோ. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே போஸ்ட்ல நின்றுட்டு கதை பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு கடைசியில் நம்ம காராக்கும் நருட்டோவுக்குமே சண்டை நடக்கும். நம்மளோட அந்த ஒரு டோடு இருக்கும்ல கைஸ், அதை வந்துட்டு 9 tail வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அது என்னமோ சொல்லுவாங்க, அது மறந்துடுச்சு எனக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் தாங்க இந்த ஒரு ஆர்க்கில், அந்த ஒரு ஆர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரா வந்துட்டு திருத்திருவாப்பில் நம்ம நருட்டோ. ஸோ அதெல்லாம் தாங்க வேறு என்ன இருக்குது. சுனின் எக்ஸாமு
அவ்வளோதாங்க கைஸ், அவ்வளோதான் இந்த ஆர்க்கில் சொல்கிற அளவுக்கு. மறந்துட்டேன், திரும்பி உட்காந்து பார்க்குற அளவுக்கு என்கிட்ட டைம் இல்லை கைஸ். அதனால தான் நான் வந்துட்டு ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஆர்க்குமே. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிருந்துச்சு கைஸ் இந்த ஒரு ஆர்க்கு. சரி அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆர்க்கு இருக்குன்னா பெயின் அசால்ட், அந்த ஒரு ஆர்க்கு தான் கைஸ். பெயின் அசால்ட்டை பற்றி சொல்லணுன்னா இதுவுமே இந்த ஒரு ஆர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்க்கு. நம்ம ஜிரையா வந்துட்டு பெயினை போட்டு தள்ளியிருப்பானா, அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ எப்படி பெயினை போட்டு தள்ளுறான் அப்படிங்கிறதாங்க இந்த ஆர்க்குடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ வேறு என்ன, நம்ம பெயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொனோஹாக்கு வந்துடுவான் இன்டெலிஜென்ஸ் இருக்கே கேப்சர் பண்ணுறதுக்கு. அப்போ வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறதாங்க கதையை. இந்த ஆர்க்கை பற்றி சொல்லணும்னா நிறையா விஷயம் சொல்லலாங்க. இந்த ஆர்க்கை பற்றி எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நருட்டோ வந்து சேஜ் மோடில் வந்து என்ட்ரி கொடுப்பாப்புல. ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கும். சக்குரா வந்துட்டு நருட்டோன்னு நம்ம ப்ரோ வந்துட்டு என்ட்ரி கொடுப்பாரு நருட்டோ. ஸோ அது நல்லாயிருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ வந்துட்டு 9 tail மோடு போயிடுவான், சக்கரா மோடு. அது போனதுக்கப்புறம் என்னென்னமோ நடக்கும். அப்புறம் இந்த ஒரு ஆர்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா மினாட்டோ தான் நருட்டோட அப்பாங்கிறதையுமே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பெயின் யார், அப்புறம் நாகட்டோவோட அந்த ஒரு சேடான பேக் ஸ்டோரி அதெல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் தான் கைஸ் இந்த ஒரு ஆர்க்கில் இருக்குது. வேறு எதையா விட்டேன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். அப்புறம் வந்துட்டு ஹினாட்டா வந்துட்டு நம்ம நருட்டோவை காப்பாற்றுறேன்னு வந்துட்டு காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ வந்துட்டு அந்த 9 tail சக்கரா மோடுக்கே போய் பெயின் வந்துட்டு அடிப்பான். ஸோ கடைசியில் நம்ம நாகாட்டோ இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சி நாகாட்டோவுக்கு போய்ட்டு டெக்னாலஜி வச்சு போட்டு நாகாட்டோ வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் கக்காஷி வெர்சஸ் பெயின் அந்த ஒரு ஃபைட்டுமே நடந்திருக்கும். அது வந்துட்டு கக்காஷி வந்துட்டு செத்துட்டு நம்ம சக்குமோ அட்டாக்கையோட போயிட்டு பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் தாங்க இந்த ஒரு ஆர்க்கில் இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரை அதுதான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு ஆர்க்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.